இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தேன். டாஸ்மார்க்கில் வந்து ஊழல் நடந்துருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்துருக்குன்ட்டு எல்லோரும் போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்மார்க்கு இதெல்லாம் பாஜக ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு 1000 கோடி ஈடியில் வந்து டாஸ்மார்க் தமிழ்நாடு அசோசியேஷன்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கார்பரேஷன் இதுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து இது பண்ணி ஈடி வந்து ரைடு போய் 1000 கோடி டாஸ்மார்க் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா. அந்த வேலை இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதனால் நடந்திருக்கு. இதனால் வந்து ஊழல் நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சத்தீஸ்கர் இது பண்ண மாதிரி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம 2G இது சொல்லி 1,00,000 கோடியை வந்து ஊழல் நடந்ததுன்னு சொல்லி 2012 வந்து சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் கேஸ் நடந்து அந்த எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை ராஜா அவர்கள் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும். ஸோ அதனால் இதை வச்சு இப்போ அவங்க இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழலும் அதை இது பண்ணுறது, ஏன்னா பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இது விகிதத்தில் தரனால ஒரு இது வந்துச்சு. ஏன்னா அது செந்தில் பாலாஜி தான் இந்த துறையை பார்த்துட்டு இருக்காரு, மதுவிலக்கு துறையை. ஸோ இதனால் அவரை வந்து எல்லாரும் குறை சொல்லி அவரை எப்படியா மறுபடியும் உள்ளே போகணும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து பாஜக வந்து வீழ்த்துவதற்கு, அதிமுக கூட்டணி பாஜக வீழ்த்துவதற்கும் சரியான அந்த செந்தில் பாலாஜினால அவரை வந்து லாக் பண்ணுறதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஸோ அதுக்கான வேலையை தான் இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. திமுகவும் இதை வந்து நாங்களும் சட்ட முறை நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்களும் இதை எதிர்த்து 1000 கோடிக்குள்ளே ஊன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுகவும் அவங்க பாட்டுக்கு அவங்க பாணியில் அவங்க பாட்டு வேலையை போயிட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழலால் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா அதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டு ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.